வணக்கம் உறவுகளே. உங்கள் மக்கள் டெய்லர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடிமேட் அப்படியே வந்து ஆரி ஒர்க் போட்ட ஒரு ப்ளவுஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்திருக்குது இந்த மாதிரி டிசைனு. இது இந்த மாதிரி டிசைன் வந்திருந்தா நம்ம பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், இந்த சைடில் வந்து நம்ம இதை கைக்கு வெட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மணிலாம் வந்துடும். இந்த மணிலாம் வராமல் நம்ம எப்படி வெட்டி தைக்கிறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மணியை எடுத்துடணும். நம்ம அந்த மணிகள் அடுத்து நம்ம போட்ட மிச்சம் இருக்கிற மணிகள் வந்து கொட்டாமே இருக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து சங்கிலி தையல் மாதிரி போட்டு ஆரி போட்டிருக்கிறதுனால இதை வந்து ஒரு நூல் உருவுனா எல்லா நூலும் வந்துடும். அதனால் இது எப்படி நூல் உருவாமல் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு இது கையுடைய அளவு. இந்த கையை நம்ம இதுக்கு தேவையானது பண்ண போகிறோம். இந்த சைடில் நம்ம வெட்டி எடுக்கணும். அதை எப்படி நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. பாருங்க, இது போல் இருக்கிற இடத்துல நம்ம அந்த மணியும் நூல் பிரியக்கூடாது, அந்த நூல் அப்படியே இருக்கணும். அதனால் இது போல் ஒரு சுத்தியை வச்சு பாருங்கள், தேவையில்லாத மணிகள் இது போல லேசாக தட்டணும். லேசாக தட்டினா எல்லா மணியும் பாருங்க, தேவையில்லாதது லேசாக தட்டி அந்த நூல்லாம் பிரியாத மாதிரி லேசாக தட்டணும். பார்த்தீங்களா, இது மாதிரி தட்டினா அந்த மணிகள்லாம் ரெண்டு ரெண்டாக உடஞ்சி கொட்டிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நூல் பாருங்கள், அந்த நூல் வந்து கட்டாவாக இருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், கட்டாவாமல் இருக்கா? அதனால் மணியை மட்டும் தட்டி எடுத்துடணும். இது போல் தட்டி நீங்கள் தைக்கணும். பாருங்கள், இது போல் தட்டி எடுத்துட்டனால இது போல் பாருங்கள் நூல் பார்த்தீங்களா? இது வந்து பிரிஞ்சு வராது. அடுத்த மணி பிரிஞ்சு போகாத அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துட்டோம். இனி நம்ம தேவையான அளவு வச்சு தச்சுக்கலாம். இது போல் தான் நீங்களும் அந்த மணியெல்லாம் வந்து தட்டி எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கையில் இப்படி பிச்சாலே வந்துடும். இதெல்லாம் வந்து கையில் பிச்சுட்டு, இதெல்லாம் ஒற்றை ஸ்டோன் தான், கையில் பிச்சுட்டு அடுத்து நம்ம தைக்க வேண்டியது தான். நன்றி உறவுகளே. இது போல் மணியை தட்டிடணும். தட்டிட்டா அந்த ஒயர் கட் ஆகாமல் மணியெல்லாம் தட்டி எடுத்துடணும். தட்டி எடுத்து தைக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற மணிலாம் வெளியே வராது, நம்ம இந்த தையல் உள்ளே போயிடும். இது போல் நீங்களும் தட்டி பாருங்க. இதெல்லாம் தைச்சாச்சு. இப்போ உள்ள இந்த அளவு இதெல்லாம் வந்து மணியை தட்டி எடுத்தாச்சு. இது போல் நீங்களும் தைங்க. பாருங்க, கை ஃபுல்லாக தைச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்கு தேவையானதை விட்டு மணியை கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மணி வந்து ஒன்று இடைஞ்சலாக இருக்குன்னா
இது போல் தட்டிட வேண்டியதுதான், தட்டி எடுத்துட வேண்டியதுதான். இங்கேயும் பாருங்க, இப்போ இந்த ஸ்டோன்லாம் வந்து ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். கை அகலம் எவ்வளோ தேவையோ அது நம்ம தேவையான அளவு வச்சுக்கலாம். இது போல் தான் நீங்களும் கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கையில் அதை பிச்சை எடுக்கணும்னு எடுக்கக்கூடாது. இதை பாருங்கள், ஒரு தையல் கூட பிரியல. ஏன்னா இந்த தையலை நம்ம பிரித்தோம்னா அடுத்து இந்த மணிலாம் வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம ஆரி ஒர்க்கு ஜாக்கெட் எடுத்தது புண்ணியமே இல்லாமல் போயிடும். பாருங்கள், இது போல் தச்சே பயன்படுங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.